ஓம் கம் கணபதையே நமகா. ஒரு அற்புதமான தமிழ் ஆண்டு பராபவ வருஷம். 60 தமிழ் ஆண்டுகள். அதில் மிக முக்கியமான வருஷமாக இந்த பராபவ வருஷம் அமைகிறது. வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, இந்த 2026ஆம் ஆண்டில் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய தமிழ் வருடம் பராபவ வருடம் பிறக்கிறது. பிறக்கக்கூடிய கிழமை செவ்வாய்க்கிழமை. இந்த தமிழ் ஆண்டு எப்போ பிறக்கிறதுனா காலையில் 8:33 அன்னைக்கு கிருஷ்ணபக்ஷம் துவாதசி திதி நடக்கிறது. சந்திர பகவான் சதயம் நட்சத்திரத்தில், கும்பராசி சதயம் நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை துவங்க போறார் புது வருஷத்துல. இந்த ஆண்டுடைய லக்னம் ரிஷப லக்னம். மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்திலே கேது பகவான், கும்பத்திலே சந்திர பகவானும் ராகு பகவானும் அணிவகுத்திருக்கிறார்கள். மீனத்திலே செவ்வாய் புதன் சனி ஆகிய கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மேஷத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும். இதில் ஒவ்வொரு பிளானட்டும் மாறிண்டே இருக்கும். வருஷ பலன்கிறதுல நம்ம மேஜராக இருக்கக்கூடிய பெரிய கிரகங்கள் எடுத்துப்போம். அதில் குரு பகவானுடைய பயிற்சி ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு பெயரப்போகிறது. அது கடக ராசிக்கு பயிற்சி அடைய போகிறது. அதே மாதிரி இந்த 2026ஆம் ஆண்டில் ராகு கேது பயிற்சி இருக்குது. அப்போது வரும்போது உங்களுக்கு கேது பகவான் கடகராசிக்கும் ராகு பகவான் மகர ராசிக்கும் பயிற்சி அடைஞ்சு விடுவாங்க. இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு தான் இந்த ஆண்டு பலன்கள் பார்க்குறோம். என் அன்பான தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருஷம் ஆரம்பிக்கிற போதே குரு பகவானுடைய அனுக்கிரகத்தோடு தான் ஆரம்பிக்குது. குரு பகவான் உங்களை பார்க்கிறார். நம்முடைய ராசிக்கு அதிபதி குரு பகவான் நம்மளை பார்க்கிறார் என்பதே பொதுவாக ராசிக்கு அதிபதி ராசியை பார்ப்பது நல்லது. ஒரு பெரிய வளர்ச்சி வாழ்க்கையில் வந்தே தீரும். அதுவும் நம்முடைய ராசிக்கு அதிபதியும் நம்முடைய 7ஆம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனை அடைகிறார்கள். இது என்ன பண்ணும்னா, நீங்க தாய்நாட்டில் வாழக்கூடிய சிலர் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு விரும்பினீங்கன்னா இப்போ வெளிநாட்டு வாழ்க்கை அமையும். சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் வெளிநாடு இதில் போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். பல பேர் வருஷம் துவங்குகிற போதே வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வீங்க. அதே மாதிரி புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம், வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டில் சொத்து வாங்கக்கூடிய யோகம் இந்த பராபவ வருஷத்தில் உங்களுக்கு ஏற்பட போகுது. திருமணத்துக்கு விவாகரத்துக்கு அப்ளை பண்ணினவங்க, விவாகரத்துக்காக பார்த்துருந்தவங்களுக்கு இப்போ நீங்க எதிர்பார்த்த செய்தி வரும். மறு திருமணத்துக்கு காத்திருந்தீங்கன்னா மறு திருமணம் கைகூடி வரும். அந்த அமைப்புகள் எல்லாம் இப்போ உண்டு. இதுல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்து அதிலிருந்து வெளியே வரக்கூடிய காலமாக இது இருக்கும். 3ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும் சேர்ந்து புது வருடம் பிறக்குது. சில வதந்திகள் உங்கள் காதுக்கு தேவையில்லாத வதந்திகள் வரும். உங்களை பற்றி தேவையில்லாத வதந்திகள் வரும். அப்போ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், எந்த வதந்தி வந்தாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடலாம், அது ஒரு வழி. இன்னொரு விஷயம், வதந்திகள் வந்து விடாமல் பார்த்து கொள்வதும் ஒரு வழி. சிலருக்கு காது சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ் தனுசு ராசிக்காரங்களுக்கு காது சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். அக்கம் பக்கத்து வீட்டாரோடு இருந்த பிரச்சனைகள் பலருக்கு இப்போ நிவர்த்தி ஆகும். உங்கள் வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய அலங்காரம் செய்யாத தெய்வம், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு தெய்வம் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். அலங்காரம் அதிகம் செய்யப்படாத தெய்வமாக அது இருக்கும். அந்த தெய்வம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வளர்ச்சி செய்யும். அந்த தெய்வத்திற்கு அபிஷேகம் அடிக்கடி செய்துக்கிட்டு வாங்க. அந்த கோயிலுக்கு சென்று அந்த தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்துட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சி வரும். நெஞ்சக நோய்களுக்கு பொதுவாக மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லதுங்க. காதல் உறவுகள் பலருக்கு மலரும். இதனால் வரைக்கும் தடைகள் இருந்தவர்களுக்கு இப்பொழுது காதல் மலரும். பெண்களுக்கு புதிய புதிய பதவிகள் கிடைக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பலருக்கு பெண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி தரும். 9க்குரிய சூரியன் 5ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பதும், லாபாதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும், இருவரும் சேர்ந்து லாபத்தை பார்ப்பதும், நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம், நல்ல ஹையர் எஜுகேஷன் கிடைக்கக்கூடிய யோகம் அற்புதமாக அமைச்சு தரும். நல்ல ஹையர் எஜுகேஷன் அமையும். கம்ப்யூட்டர் துறையில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். எலக்ட்ரானிக்கல் துறைகள், எலக்ட்ரிக்கல் துறைகளில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஜவுளித்துறை, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, இது சம்பந்தப்பட்ட படிப்புகளோ, இது சம்பந்தப்பட்ட உயர்கல்வி, இது சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள், இது சம்பந்தப்பட்ட தொழில், ரொபாட்டிசம் கற்கக்கூடிய ஒரு தன்மை, மெடிக்கல் படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி,
இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க. நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நேரத்தில் நீங்க இருக்க போறீங்க. உங்க ராசிக்கு அதிபதி உங்களை பார்க்கிறார் போதே வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி தாங்க. அதுல உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார் அப்படிங்கிற போது லாபஸ்தானத்தில் பார்க்கிறார் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்குங்க. அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும் காலம். பிஸ்னஸ்ல, வேலை வாய்ப்புல, குடும்பத்தில் சந்தோஷம் தரக்கூடிய காலகட்டம். இதில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னு சொன்னால் பிள்ளையார்பட்டி போகணும். பிள்ளையார்பட்டிக்கு சென்று கற்பக விநாயகரை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்குங்க. இந்த பராபவ வருஷத்தில் என்ன நிகழும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய மாற்றம் உலக அளவில் தேவைப்படுது. நிறைய பொருளாதார தட்டுப்பாடுகள் உலக அளவில் இருக்கு பாருங்க. அதுக்கு இந்த தட்டுப்பாடுகள் நீங்கி ஒரு புதிய பொருளாதாரமாக உயர்வு வந்து செகண்ட் ஆஃப், இந்த பராபவ வருஷத்துடைய செகண்ட் ஆஃப்ல அது இருக்கு. அதே போல புதிய நோய்கள் தோன்றக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரிகளுக்கெல்லாம் இந்த பராபவ வருஷத்துடைய பிற்பாதி மிகுந்த லாபம் தரக்கூடிய காலமாக இருக்கும். இயற்கை சீற்றம் அப்படின்னு எடுத்தோம்னா அதிக பூகம்பம், அதிக வெள்ளப்பெருக்கு, காவிரி ஆற்றிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது அதெல்லாம் இப்போ நிகழும். பேங்கிங் செக்டார், கவர்மெண்ட் பேங்க் எல்லாம் பெரிய லாபம் ஈட்ட ஆரம்பிக்கும். எப்போ இந்த பராபவ வருஷத்துடைய பிற்பாதியில் மழை, நல்ல மழை இருக்கும். குறிப்பாக கேரளாவில் நல்ல மழை, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தென் தமிழகத்தில் நல்ல மழை இருக்கும். விவசாயத்தில் நல்ல உற்பத்தி இருக்கும். புதிய ஆட்சி ஒன்று வளரக்கூடிய அமைப்பும் இருக்கும். அப்போ இந்த கிரகநிலைகள் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் பஞ்சாங்கங்கள் அழகாக சுட்டி காட்டுகின்றன. இந்த பராபவ வருஷம் வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பல நன்மைகளை தரும் என்ற அளவிலும், ரிஷப லக்னத்தில் இந்த ஆண்டு பிறப்பதனாலேயே பொதுவாக இதை செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய ஆண்டு. பெண்களுக்கு எல்லா வகையான உயர்வுகளும் வந்து சேரும். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் அதிகமாக இருக்கும். ஆனால் பெண்களுக்கு ஆதரவான சட்டங்கள் வரும். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலே ஒரு இணக்கமான சூழ்நிலையை நம்ம பார்ப்போம். நல்ல ஒரு பணப்புழக்கம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல குழந்தை பிறப்பிற்குரிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும். நிறைய நல்ல விஷயங்கள், சந்திரனும் ராகுவும் சேர்ந்து இந்த ஆண்டு பிறப்பதும், சதய நட்சத்திரத்தில் பிறப்பதையும் நாம் கணக்கில் வச்சுக்கணும். வயதில் மூத்தவர்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். புதிய நோய்கள் தாக்கக்கூடிய அபாயம் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். இந்த ஆண்டு நமக்கு நல்ல பலன்கள் தருவதற்கு பொதுவான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகமாயி வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு, அதை இந்த ஆண்டு முழுவதும் செய்து கொண்டு வந்தால் மிகுந்த நன்மைகள் ஏற்படும்.